என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன். ஹாய் ஆல், வெல்கம் அவர் சேனல். புதன்கிழமை சடன் பிளானாக எல்லாருமே வந்து மாதேஸ்வரம் கிளம்பிட்டோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கசின்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே கிளம்பிட்டோம். அப்படியே மார்க்கெட் போயிட்டு தேங்காய், பழம், பூ, மாலை எல்லாம் வாங்கிட்டு, ஏன்னா அங்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குங்கனால இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம், இதுதான் பார்த்துக்கோங்க எல்லோரும். இது வந்து பார்க்கு. எங்களுடைய நிறைய வெக்கேஷன்ஸ், அதாவது வருஷத்தில் ஒரு டைம் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக, எங்கள் சித்தி ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து மார்னிங் உள்ளே போனோன்னா ஈவினிங் 6 o'clock தான் வெளியே வருவோம். அப்படி தான் எங்களுடைய வெக்கேஷன் டைமெல்லாம் போகும். மேட்டூர் டேம் நிறைஞ்சால் இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொளத்தூர் சைடு. இப்போ வந்து ட்ரையாக இருக்குது. அங்கே கிளம்புனதே 12:30. அதனால் மொட்டை வெயில். சரி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் முன்னாடி போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பேக்கரி வந்தது. அதில் ஐஸ்கிரீம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு திருப்பியும் நான் ஸ்டாப் ட்ராவலில் கிளம்பிட்டோம். எங்கேயாவது வெளியே கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப, அதுவும் இந்த ஈரோடு சைடு, இந்த கொளத்தூர் சைடெலாம் போனோம் அப்படின்னா, அந்த பவானி சைடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த காட்டை தாண்டி போகிறோம். எல்லாம் வயல்வெளி பச்சை பசேல்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே போகிறப்போ ஒரு மாதிரி மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வந்து வெளியே வந்துட்டாவே நம்ம மனசு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம போகிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாடு, மயில், அதுக்கப்புறம் குரங்கு, இதெல்லாம் வந்து நான் பக்கமாக, மயிலெலாம் நான் தூரமாக தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் பக்கமாக பார்க்குறேன். மலை ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாதேஸ்வரம் மலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 கொண்டை வலை ஊசி இருக்குது. இது வந்து நான் மாதேஸ்வரம் மலை வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைம் போயிருக்கேன். 2 டைமுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போயிட்டு நம்ம அங்கேயே சத்திரத்துலேயே ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு, நைட்டும் போய் சாமியை பார்ப்போம். அதே மாதிரி விடிய காலையில் குளிச்சுட்டு சாமியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30க்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா பொறுமையாக போனோம். கோயில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா 108 அடி. எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்லா ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, இது மாதிரி வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்காது இல்லையா? கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டக்குன்னு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிப்பேன், மிஸ் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, சத்திரத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நாங்கள் திருப்பி சாமி பார்த்துட்டு கிளம்பி வந்துடுவோன்னு சொல்லிட்டு, அது இதுதான், இந்த சத்திரம் தான். விடிய விடிய தூங்க மாட்டோம். சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு இன்னொரு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 7:30க்கு திருப்பி ரிட்டன் பஸ் ஏறினோம் அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மணி 8:30, 9 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக கோயிலை சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் என்ட்ரன்ஸ்குள்ளே போவோம். அந்த சிவபெருமான் என்ன நினச்சாருன்னே தெரியல. திடீர்னு வந்து நாங்கள், அதாவது மாதேஸ்வரம் மலைக்கு போகணுங்கிற பிளானிங்லாம் எதுவுமே கிடையாது. டக்குன்னு நினச்சோம் போகலாம் அப்படின்னு நம்ம பேச்சு எடுத்தோம். உடனே டக்குன்னு எல்லாமே அமைஞ்சது. கிளம்பி வந்துட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நாம் நினச்சா சாமி பார்க்க முடியாது, சாமி நினச்சாதான் அவரை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அது வேணால் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தது. இவர் வந்து நந்தி, இவர் மேலாம் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் க்யூ வரிசையில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். சாமி பார்க்க லேட்டெல்லாம் ஆகலை. போனோடனே டக்குன்னு கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சத்திரத்தில் வந்துட்டு சரி கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காரணுமே அப்படின்ட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் கிளம்பிட்டோம். எங்கேயுமே நிற்கவே இல்லை. நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வந்திருப்பீங்க, சில பேர் வராமல் இருப்பீங்க. ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம நினச்சது நடக்கும்.
அதே மாதிரி நாங்கள் முடிச்சுட்டு கீழே இறங்குறப்போ அந்த வீடு கட்டி வைக்கிறது கல்லில், அதாவது வீடு கட்டணுங்கிறவங்க இதில் வந்து கல்லில் அடுக்கி வச்சுட்டு போனால் வீடு கட்டிடுவாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதில் எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க, நானும் கட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.